வணக்கம். இன்னைக்கு மார்ஜினல் காஸ்டிங்ல இன்னும் சில இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பார்க்கலாம். அதாவது அசம்ப்ஷன் ஆஃப் மார்ஜினல் காஸ்டிங் அப்படின்றது நம்மளோட சிலபஸ்ல இருக்கு. ஸோ என்ன அசம்ப்ஷன்ல இத கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் புரொடக்ஷனோ, அட்மினிஸ்ட்ரேஷனோ, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனோ எதுவா இருந்தாலுமே இத வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, ஃபிக்ஸ்டாவும், வேரியபிளாவும் பிரிக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, வேரியபிள் காஸ்ட் வந்து எப்பவுமே பெர் யூனிட்டுக்கு சேமா இருக்கும். ஃபிக்ஸ்ட் காஸ்ட் எப்பவுமே டோட்டல்ல சேமா இருக்கும். இதுதான் அசம்ப்ஷன். செல்லிங் பிரைஸ் பார்த்தோம்னா, எல்லா லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிக்கும் கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் த வேல்யூ ஆஃப் அவுட்புட் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் தட் இன்ஃப்ளூயன்சஸ் த காஸ்ட். தென் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் அப்படின்றது நம்ம இந்த இடத்துல முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஸோ சிவிபி அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னாக்கா, இது ஒரு டெக்னிக். எதுக்கோசரம் அப்படின்னாக்கா, டு ஸ்டடி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் காஸ்ட், வால்யூம், ப்ராஃபிட். அதாவது காஸ்ட்ன்றது எக்ஸ்பென்சஸ். வால்யூம்ன்றது எவ்வளோ குவான்டிட்டி அண்ட் தென் ப்ராஃபிட்ன்றது எவ்வளோ நம்ம ப்ராஃபிட் அச்சீவ் பண்றோம். இந்த காஸ்ட்டுக்கும் இந்த அவுட்புட்டுக்கும். அதுதான் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். எதுக்கோசரம் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து ஹெல்ப் பண்ணுது மேனேஜ்மெண்ட்டுக்கு. என்ன விஷயங்களுக்கோசரம் அப்படின்னா, ஃபார் ஃபியூச்சர் பிளான் ஆஃப் ப்ராஃபிட், அதே மாரி காஸ்ட் கண்ட்ரோல் பண்றதுக்கு, எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கும் இந்த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் சப்போர்ட் பண்ணுது. தென் அப்ஜெக்டிவ் ஆஃப் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும் என்ன குடுத்துருக்காங்கன்னா, பிரேக் ஈவன் பாயிண்ட்ட வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த காஸ்ட் வால்யூம் வந்து ரொம்பவே அ அம இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த காஸ்ட் அதாவது பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொன்னாக்க, நோ ப்ராஃபிட், நோ லாஸ். அதாவது அந்த இடத்துல நோ ப்ராஃபிட், நோ லாஸ்ன்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல கம்பெனிக்கு லாஸ் இருக்கக்கூடாது. ஸோ அந்த மாரி இருக்கிற யூனிட்ஸ் எவ்வளவோ, அது வந்து ஒரு சேஃபான ஒரு ஸோன் கூட சொல்லலாம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ட டிட்டர்மைன் பண்றதுக்கு இந்த சிவிபி அனாலிசிஸ் சப்போர்ட் பண்ணுது. அதே மாரி செல்லிங் பிரைஸ ஃபிக்ஸ் பண்றதுக்கும், அதே எந்த ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோமோ, அது வந்து ப்ராடக்ட்டா, சேல்ஸ் மிக்ஸா செலக்ட் பண்றதுக்கு, அண்ட் தென் ப்ராஃபிட்ட பிளான் பண்றதுக்கு, நம்ம நெனச்ச டிசைர்ட் ப்ராஃபிட்ட வந்து டிட்டர்மைன் பண்றதுக்கும், இது வந்து சிவிபி அனாலிசிஸ். இட்ஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ஜெக்டிவ். அதே மாதிரி ஆப்டிமம் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டிய டிட்டர்மைன் பண்றதுக்கும், பெர்ஃபார்மன்ஸ எவாலுவேட் பண்றதுக்கும், காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் சப்போர்ட் பண்ணுது. அண்ட் தென் சிவிபி அனாலிசிஸோட அசம்ப்ஷன் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல எல்லா காஸ்ட்டுமே கேன் பி செக்ரிகேட்டட் இன்டூ ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள். அந்த வேரியபிள் காஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் பெர் யூனிட். ஓகே. பட் ஃபிக்ஸ்ட் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்டையர் வால்யூம் ஆஃப் புரொடக்ஷனுக்கும் சேமா இருக்கும். இதுதான் வந்து மெயின் அசம்ப்ஷன். அண்ட் தென் புரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி ரிமைன் கான்ஸ்டன்ட் எல்லா லெவல் ஆஃப் ஆப்பரேஷன்லயும். செல்லிங் பிரைஸும் வந்து பெர் யூனிட்டுக்கு கண்டிப்பா சேஞ்ச் ஆகாது. சேமா இருக்கும். அண்ட் தென் வால்யூம் ஆஃப் புரொடக்ஷன் இஸ் த ஒன்லி ஃபேக்டர் விச் இன்ஃப்ளூயன்சஸ் த காஸ்ட். அதே மாதிரி என்ன சொல்றாங்க, டோட்டல் காஸ்ட்டும், டோட்டல் ரெவென்யூவும் ஆர் லீனியர் ஃபங்ஷன்ஸ் ஆஃப் அவுட்புட். தீஸ் ஆர் ஆல் த அசம்ப்ஷன் ஆஃப் சிவிபி அனாலிசிஸ். அடுத்தது பார்க்கும்போது, டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். என்னென்ன டெக்னிக்ஸ் இதுல யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் கான்செப்ட். ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்னா என்னன்னாக்கா, இட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் சேல்ஸ் அண்ட் வேரியபிள் காஸ்ட் ஆர் மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். இதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன். அதாவது இத வந்து என்னன்னு சொல்றாங்கனாக்கா, கான்ட்ரிபியூஷன் மார்ஜின் ஆர் கிராஸ் மார்ஜின்னு சொல்றாங்க இத. ஸோ கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது எக்ஸஸ் ஆஃப் சேல்ஸ் ஓவர் த வேரியபிள் காஸ்ட். அதுதான் வந்து கான்ட்ரிபியூஷன். ஓகேவா? தென் இந்த கான்ட்ரிபியூஷனோட அட்வான்டேஜஸ் பார்க்கும்போது, அ இது வந்து மேனேஜ்மென்ட்க்கு வந்து எதுல சப்போர்ட் பண்றாங்கன்னா, செல்லிங் பிரைஸ ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அதே மாரி பிரேக் ஈவன் பாயிண்ட்ட ஃபிக்ஸ் பண்றதுக்கு, அதோட மட்டும் இல்லாம ஒரு சூட்டபிள் ப்ராடக்ட் மிக்ஸ ப்ராஃபிட் மேக்ஸிமைஸ் பண்றதுக்கு எந்த ப்ராடக்ட் மிக்ஸ வந்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கும் மேனேஜ்மென்ட்க்கு இந்த கான்ட்ரிபியூஷன் சப்போர்ட்டாவே இருக்கு. அதோட மட்டும் இல்லாம, இட் ஹெல்ப்ஸ் இன் சூசிங் த வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ் மெத்தட்ஸ் இருக்கும். அதுல எது ஹையர் கான்ட்ரிபியூஷன் குடுத்துருக்கோ, அதுதான் வந்து மேனேஜ்மென்ட் டிசைட் பண்ணுவாங்க.
அது மட்டும் இல்லாம, என்ன பண்றாங்க அப்டின்னாக்கா, முக்கியமான டெசிஷன் எடுக்கணும். ஒரு நியூ ப்ராடக்ட்ட உள்ள கொண்டு வரணும் அப்டின்னாலும், இந்த கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கு. அடுத்த டெக்னிக் ஆஃப் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன்றது பெருசா ஒண்ணும் கிடையாது. என்னன்னாக்கா, கான்ட்ரிபியூஷன் ஈக்குவல் டூ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். இத வேற வேற மாதிரி கொண்டு வந்து நம்ம சம்ஸ்ல குடுத்துருப்பாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, மார்ஜினல் காஸ்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் பார்க்கும்பொழுது பிவி ரேஷியோ. பிவி ரேஷியோ அப்படின்றதுக்கு எக்ஸ்பான்ஷன் என்னன்னா, ப்ராஃபிட் வால்யூம் ரேஷியோ. இத வந்து கான்ட்ரிபியூஷன் ரேஷியோன்னு சொல்றாங்க, மார்ஜினல் ரேஷியோன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிவி ரேஷியோ ஃபார்முலா அப்படின்னு சொல்லும்போது, கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை சேல்ஸ் அப்படின்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ இத சம் போடும்போது இன்னும் எலாபரேட்டா பார்க்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த டெக்னிக் ஃபார் த காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். அடுத்தது தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, பிரேக் ஈவன் அனாலிசிஸ். ஸோ இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்றது என்னன்னாக்கா, த ஸ்டடி ஆஃப் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ், அதுக்கப்புறமா பிரேக் ஈவன் அனாலிசிஸ் இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒண்ணு தான். ஸோ இந்த பிரேக் ஈவன் அனாலிசிஸ பொறுத்தவரைக்கும், ஒண்ணு நேரோ சென்ஸ்லயும், ஒண்ணு பிராட் சென்ஸ்லயும் இத நம்ம வந்து டெர்ம் பண்றோம். இதுல பிரேக் ஈவன் அனாலிசிஸ் அப்படின்னு சொன்னாக்கா, இது வந்து என்ன நம்ம குறிப்பிடப்படுது அப்படின்னு சொன்னாக்கா, இட்ஸ் a ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த காஸ்ட், வால்யூம் அண்ட் ப்ராஃபிட் அட் டிஃபரண்ட் லெவல் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இன்னும் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா, நோ ப்ராஃபிட், நோ லாஸ். அதுதான் பிரேக் ஈவன் பாயிண்ட். ஓகேவா? ஸோ இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ட பொறுத்தவரைக்கும், ஒரு சில அசம்ப்ஷன்ஸ் வச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ்ட் அண்ட் வேரியபிள் காஸ்ட்டா தான் காஸ்ட்ட கிளாசிஃபை பண்ணிக்கிறாங்க. அதே மாரி ஃபிக்ஸட் காஸ்ட் ரிமைன் கான்ஸ்டன்ட் ஆன் ஆல் த லெவல்ஸ் ஆஃப் அவுட்புட். அதே மாரி வேரியபிள் காஸ்ட் வந்து என்ன இருக்கும்? பர் யூனிட்க்கு வந்து சேமா இருக்கும். செல்லிங் பிரைஸ் சேமா இருக்கும். ஸோ அதே அசம்ப்ஷன் தான். எது சிவிபிக்கு என்ன கொண்டு வராங்களோ, அதே அசம்ப்ஷன் தான் இதுக்கும் கொண்டு வராங்க. அடுத்தது மார்ஜின் ஆஃப் சேஃப்டிய பொறுத்தவரைக்கும், அ என்ன அப்படின்னு சொல்லும்போது, திஸ் இஸ் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிய பொறுத்தவரைக்கும், the excess of actual or budgeted sales over the break-even sales is known as margin of safety. அப்படின்னாக்கா, இது டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஆக்சுவல் சேல்ஸ்க்கும், பிரேக் ஈவன் சேல்ஸ்க்கும் ஒரு டிஃபரன்ஸ் வரும் இல்லையா? அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க. இட் ரெப்ரசன்ட் த அமௌண்ட் பை விச் சேல்ஸ் ரெவென்யூ கேன் ஃபால் பிஃபோர் எ லாஸ் இன்கர்ட். அததான் இந்த இடத்துல. ஸோ, ஆஸ் அட் பிரேக் ஈவன் பாயிண்ட் there is no profit, no loss. Sales beyond the break-even point represent margin of safety because any sales above the break-even point will give some profit. ஓகே. ஸோ அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டுக்கு மேல எந்த ஒரு அந்த கொஞ்சம் சேல்ஸ் இருந்தாலுமே சம் ப்ராஃபிட்ட ஏர்ன் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொன்னாக்கா, டோட்டல் சேல்ஸ்லேருந்து பிரேக் ஈவன் சேல்ஸ மைனஸ் பண்ணும்போது டிஃபரன்ஸ் கிடைக்கும். அதுதான் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி. இதுக்கும் ஃபார்முலாஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபார்முலாஸ அப்ளை பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? சம் போட ஆரம்பிச்சிடலாம். ஃபைனலி ஒன் ஆஃப் த டெக்னிக் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ராஃபிட் வால்யூம் கிராஃப். ஸோ இந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா, ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ப்ராஃபிட் வால்யூம் ரிலேஷன்ஷிப் அவ்வளோதான். ஸோ இது வந்து இட் ஷோஸ் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அட் டிஃபரண்ட் வால்யூம் ஆஃப் சேல்ஸ். ஸோ அந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் பண்றது தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் வால்யூம் கிராஃப். ஓகே. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஆஃப் காஸ்ட் வால்யூம் ப்ராஃபிட் அனாலிசிஸ். ஸோ ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ அப்கமிங் வீடியோல சில இம்பார்ட்டன்ட் சம்ஸோட இந்த மார்ஜினல் காஸ்டிங்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.